ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ரவா இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 1.5 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1/2 கப்பு துருவின கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு கை கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானது 3 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்துக்கணும். இப்போ ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ அது கூட கட் பண்ணி இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ இது கூட ரவை அளந்த அதே 1 கப்பில் 2 கப்பு தயிர், 1/2 கப் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம ஆப்ப சோடா மாவு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்திக்கணும். எல்லாம் கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கூடவே கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ தட்டில் எண்ணெய் தடவ வேண்டாம். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற ரவா இட்லி பேட்டரை அதில் அப்படியே ஊற்றிட்டு நம்ம இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம சூடு ஆறுனதும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ரவா இட்லி ரெடி. இது கார சட்னி கூடயோ வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். புது வீடியோஸ் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.